கூட்ட நெரிசல்ல மக்கள் இறந்து போனதுக்கு விஜய வெட்டி இருக்க வேணாம் அப்படின்னு சொன்ன இந்த நக்கீரன் கோபால் ஏன்டா தரமில்லாத ஒரு கேண்டீன்ல இப்படி சமைச்சீங்க அப்படின்னு அருவாளை கொண்டு போய் வெட்டி இருக்க வேணாம் நேரம். ஆனா வெட்டல. ஏன் எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பிரபல போதைப் பொருள் வியாபாரி நம்ம ஜாஃபர் சாதிக்கோட ஃப்ரெண்ட் அமீர் இருக்காரு இல்லையா, அவர் இப்ப எங்க போனாரு? கரூர் துயரத்தை கேட்டு கண் கலங்கின நம்ம ரஜினிகாந்த் இப்ப ஏன் கண் கலங்கல இந்த விஷயத்தை கேட்டு? ஒருவேளை மனைவிக்கு வந்து முக்காடு போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரோ? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கி சொத்து சேர்த்த நம்ம செந்தில் பாலாஜி கிட்டே சொத்து சேர்க்க நினைச்ச அந்த கொத்தடிமை எங்க போச்சு? நீங்க எல்லாம் வந்து நான் வைஷ்ணவியை சொல்றேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சேச்சா, கிடையவே கிடையாது. அவங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் அது என்னன்னாக்கா, விஜய்க்கு எதிராக விஜய் அவதூறு கிளப்பி வீடியோ போட்டா 1 லட்சம் ஒரு வீடியோக்கு. உண்மையா என்ன? டேய் சொல்லுங்கடா, வேணா நானே ஆள் அனுப்பி விடுறேன். பல பேர் இங்க அவதூறு கிளப்பி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்த்து உர கூட சேர்த்துக்காங்க. வேணா வெக்கமே இல்லையடா. ஊர்ல மட்டும் இவங்க எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போல அப்படின்னாக்கா இன்னும் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு நம்ம ஆண்டவர். அப்ப இதே ஆட்களை நாமக்கலுக்கு சீக்கிரம் போங்க, இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா சொல்லிருக்கூடாதா? இதெல்லாம் சொல்லாம அவ்வளவு அவசர அவசரமா பேட்டரி வாங்கி விளக்கு பிடிக்க என்னங்க அவசியம்? இவருக்கு இதான் வேலை. ஆமா, நம்ம நாம் தரவல் கட்சி அண்ணன் சீமான் எங்க போனாரு? அவரு பெட்டி வாங்கி பெட்டியை உட்காந்து எண்ணிட்டு இருப்பாப்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டி வாங்கி இருப்பாப்ல. இந்த கேஸை பத்தி பேசாம இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பெட்டியை கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கணும். அதனால வந்து அண்ணன் அந்த பெட்டியும் சேர்த்து எண்ணிட்டு இருப்பா. அதுல பிஸியா இருப்பாரு. ஓகே, பரவாயில்ல. துட்டு 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 துட்டு. ஏன் இதை பத்தி யாருமே பேசாம இருக்காங்க? உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. அது என்ன தெரியுமா? சீமான் பேசுறான சாட்டை தான் ஒரு வீடியோ போட்டான்ல, அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு. அந்த வீடியோ நீங்க முதல்ல பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அதாவது எப்படி எல்லாம் பூசி மொழிக முடியுமோ அந்த அளவுக்கு பூசி மொழி இருக்கு அந்த வீடியோல. அதாவது கிட்டத்தட்ட 14 நிமிஷம் 25 செகண்ட் டைம் உட்பட சொல்றேன் பாரு. அந்த அளவுக்கு ஃபுல்லா உட்காந்து கடைசியில சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற வரைக்கும் மொத்தமா உட்காந்து பார்த்து ஏதாவது பேசுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னது எல்லாமே, அதாவது அந்த அதிகாரிகள் ஏன் ஆய்வுக்கு போகல அப்படின்னு கேட்கறானே தவிர, ஏன்டா இங்க நிர்வாகம் சரியில்லை, இது யார் நடத்துறது, இந்த காலேஜ் யாரோட காலேஜ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் ஏன் அப்பப்போ ஆய்வுக்கு போக மாட்டாங்கன்னு சிம்பிளா பேச அப்ப கட்டி பண்ணி முடிச்சான். வேற என்ன வேலை உங்களுக்கு? ஒரு கல்லூரியினுடைய உணவு கூடத்தை சுத்தப்படுத்தாம, அதுக்கான சான்றிதழ் ஒழுங்கா வழங்காம, அது முறையான இருக்கா இல்லையான்னு கவனிக்காம வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு?